ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே டெய்லி லைஃப்பில் ரொட்டீனாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு வர மனசு இல்லை எனக்கு அங்கே போக மனசு இல்லை. இந்த மாதிரி மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மன் நஹீஹே அப்படின்னு சொல்லணும். மண் அப்படின்னா மனசு. ஸோ மண் நஹீஹே அப்படின்னா மனசு இல்லை. ஸோ வர மனசு இல்லை அப்படின்னா ஆனேக்கா மண் நஹீஹே, மேரா ஆனேக்கா மண் நஹீஹே. இதுவே போக மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா ஜானேக்கா மண் நஹீஹே அப்படின்னு சொல்லணும். அது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஐசா கேசே ஹுவா, அது எப்படி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐசா கேசே ஹுவா கி முஜே பத்தாஹி நஹி சலா, எனக்கு தெரிய வராமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே பத்தாஹி நஹி சலா. ஸோ அது எப்படி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐசா கேசே ஹுவா கி முஜே பத்தாஹி நஹி சலா. டயர்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே ஜான்தா ஹூன் கி ஆப் தக் கயே ஹோங்கே. ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னா மே ஜான்தா ஹூன் இல்லை முஜே ஜான்தா ஹூன் கி ஆப் தக் கயே ஹோங்கே அப்படின்னா உங்களுக்கு டயர்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். செய்யணும்னு செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது ஒரு விஷயத்தை ஒரு வேலையை செய்ய மனசு இல்லாமல் ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக செய்யணுன்றதுக்காக செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் நாம் கேலியே மத் கரோ. ஸோ பேருக்காக செய்யாத, சும்மா பேருக்காக செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நாம் கேலியே மத் கரோ அப்படின்னா பண்ணாத, நாம் கேலியே அப்படின்னா சும்மா பேருக்காக, பஸ் அப்படின்னா சும்மா, இல்லை பினா மான்கே மத் கரோ. பினா மான்கே அப்படின்னா மனசு இல்லாமல் அப்படின்றது அர்த்தம். பினா அப்படின்னா இல்லாமல், பினா மான்கே அப்படின்னா மனசு இல்லாமல், மத் கரோ அப்படின்னா பண்ணாத. நான் அப்படி நினைக்கவே மாட்டேன், நான் ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஐசா கபி நஹி சோச்சூங்கா. ஐசா அப்படின்னா அப்படி, கபி நஹி அப்படின்னா ஒருபோதும், சோச்சூங்கா அப்படின்னா யோசிக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன். இதுவே ரெஸ்பெக்ட் ஃபார்மில் சொல்லும் பொழுது இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கபினகி சோச்சூங்கி அப்படின்னு சொல்லணும். நான் ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு மே ஐசா கியோ சோச்சூன், மே ஐசா கியோ சோச்சூன். ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு லேக்கின் அப்படின்னா ஆனால், மேரா மன் மாஹி நகி ரஹாஹே அப்படின்னா கேட்க மாட்டேங்குது. மேரா மன் அப்படின்னா என்னோட மனசு, மாஹி நகி ரஹாஹே அப்படின்னா கேட்க மாட்டேங்குது. எதையும் செய்ய எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா குச்பி கர்னேக்கா. குச்பி கர்னேக்கா அப்படின்னா எதுவும் செய்வதற்கு, மன் நஹிஹே அப்படின்னா மனசு இல்லை, மனசு வரலை. இதில் ஏன் தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்மே தும்ஹாரி கோயி கல்தி நஹிஹே. இஸ்மே அப்படின்னா இதில், மேரா கல்தி அப்படின்னா என்னோட தப்பு, இல்லை தும்ஹாரி அப்படின்னா உங்களுடைய அப்படின்றது அர்த்தம். கோயி கல்தி நஹிஹே அப்படின்னா எந்தவித தப்பும் இல்லை. மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மாஃபி மாங்னே கேலியே கோயி ஜரூரத் நஹிஹே. மாஃப் அப்படின்னா மன்னிப்பு. ஸோ மாஃபி மாங்னே கேலியே கேட்பதற்கு அப்படின்னா மாங்னே கி இல்லை மாங்னே கேலியே, கோயி ஜரூரத் நஹிஹே அப்படின்னா அவசியமே இல்லை. அது எப்போவோ மறந்தாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ தோ கப்கா. கப்கா அப்படின்னா எப்போவோ, பூல் சுக்கேஹேன் அப்படின்னா நான் மறந்துட்டேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் அது கூடவே தமிழ்லேயும் ஹிந்திலையும் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் 500+ ஹிந்தி சென்டென்சஸ், டெய்லி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ், ஸோ 500+ ஹிந்தி வேர்ப்ஸ் தமிழில் சொல்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, அதாவது இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சாச்சா அந்த அர்த்தத்தில் கேட்குறதுக்கு இத்தனை ஜல்தி கதம் பி கர்தியா அப்படின்னு கேட்கணும். இத்தனை ஜல்தி அப்படின்னா இவ்வளோ சீக்கிரமாக, கதம் பி அப்படின்னா கதம் பி கர்தியா அப்படின்னா செஞ்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறது அர்த்தம். இங்கேயே இருந்துக்கிறேன், நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே எஹின் ருக் ஜான்தே ஹூன். எஹின் அப்படின்னா இங்கேயே, ருக் ஜான்தா ஹூன் அப்படின்னா நான் இருந்துக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். மே ஃபைதல் ஹி ஜல ஜாவுங்கா அப்படின்னா, ஃபைதல் அப்படின்னா நடக்கிறது, ஃபைதல் ஹி ஜல ஜாவுங்கா அப்படின்னா நடந்தே போய்க்கிறேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா அந்த தா சவுண்டுக்கு பதிலாக தீ சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் மே எஹின் ருக் ஜான்தி ஹூன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ருக் ஜாத்தி ஹூன். இதுவே நான் இங்கேயே நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபைதல் ஹி சல ஜாவூங்கி அப்படின்னு சொல்லணும்.
யாரும் கண்டுக்கலனா விட்டுடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அகர் கோயி தியான் நஹி தேத்தே தோ சோடு தோ. தியான் நஹி தேத்தே தோ அப்படின்னா வந்து கண்டுக்கவில்லை என்றால், தோ அகர் தோ அப்படின்னா என்றால், இஃப் கண்டிஷன். ஸோ கோயி அப்படின்னா யாரும், தியான் நஹி தேத்தே தோ யாரும் கண்டுக்கல பார்வை கொடுக்கல அப்படின்னா, சோடு தோ அப்படின்னா விட்டுடு அப்படின்றது அர்த்தம். அமைதியா இரு, அதான் உனக்கு நல்லது. சாந்த் ரஹோ அப்படின்னா அமைதியா இரு, ரஹோ அப்படின்னா இரு, சாந்த் அப்படின்னா அமைதி. யஹி தும்ஹாரே கேலியே அச்சா ஹோகா. தும்ஹாரே லியே அப்படின்னா உனக்காக ரொம்ப நல்லதாக இருக்கும். அச்சா ஹோகா, உன்னை நீ பிஸியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்னே ஆப்கோ வியஸ்து ரக்கோ அப்படின்னா பிஸியாக வச்சுக்கோ. ஆப்கோ அப்படின்னா உங்களை, குத்கோ பிஸி ரக்கோ அப்படின்னா உன்னையே பிஸியாக வச்சுக்கோ அப்படின்றது அர்த்தம். குத்கோ அப்படின்னா உன்னையே. அவனை வர சொல்லி இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே உசே ஆனே கேலியே கஹாஹே. ஆனே கேலியே அப்படின்னா வருவதற்கு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னா கஹாஹே. அவனை வர வேணாம்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே உசே நான் ஆனே கேலியே, நஹி ஆனே கேலியே அப்படின்றது தான் ஷார்ட் ஃபார்மாக நான் ஆனே கேலியே கஹாஹே அப்படின்றது வருது. நான் சொல்கிற வரைக்கும் இங்கேயே இரு. ஜப் தக் மே நான் கஹுன். ஸோ ஜப் தக் அப்படின்னா அது வரைக்கும், மே நா கஹுன் அப்படின்னா நான் சொல்கிறனோ, எகின் ரஹனா இங்கேயே இரு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சமச் நஹி ஆ ரஹாஹே அப்படின்னா எனக்கு தெரியவில்லை. கியா கஹூன் அப்படின்னா என்ன சொல்கிறது. யார் கூப்பிட்டதுன்னு எனக்கு தெரியல. முஜே நஹி பத்தா அப்படின்னா எனக்கு தெரியல. கிஸ்னே முஜே புலாயா, என்ன யார் கூப்பிட்டது. கிஸ்னே புலாயா அப்படின்னா யார் கூப்பிட்டது. முஜே அப்படின்னா என்னை. முஜே நஹி பத்தா கி பத்தா கிஸ்னே முஜே நஹி புலாயா. நான் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. பத்தா நஹி உன்கோனே ஐசா கியோன் கஹா. பத்தா நஹி அப்படின்னா எனக்கு தெரியல. உன்ஹோனே அப்படின்னா அவர்கள், ஐசா கியோன் கஹா ஏன் அப்படி சொன்னாங்கன்னு. எப்போ நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு பத்தா நஹி ஏ கப் ஹுவா. அப்படின்னா எப்படி நடந்துச்சு. ஸோ கப் அப்படின்னா எப்போ நடந்துச்சுன்னு. கேசே ஹுவா அப்படின்னா எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எங்கே போயிட்டாருன்னு தெரியல. பத்தா நஹி ஓ கஹான் சலேகையே. பத்தா நகி அப்படின்னா எனக்கு தெரியல. ஓ அப்படின்னா அவர், கஹான் அப்படின்னா எங்கே, சலகையே அப்படின்னா போயிட்டார்னு. ஆரம்பத்திலேருந்து இப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷுருத் சே அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து, ஏ ஐசாஹி ஹே இது இப்படியே தான் இருக்குது. ஷுருத் சே ஹி அப்படின்னா, ஷுருத் சேஹி அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதா அர்த்தம். ஏ ஐசேஹி ஹே ஒரு வருஷமாக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஏக் சால் சே இந்தசார் கர் ரஹாஹுன். ஏக் சால் சே அப்படின்னா ஒரு வருஷத்துலேருந்து, இந்தசார் கர் ரஹாஹுன் அப்படின்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாக செய்ய பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இசே ஜல்தி கர்னேக்கு ஆதத் டாலோ. ஒரு விஷயத்தை செஞ்சு பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதத் டாலோ. ஜல்தி கர்னேக்கே அப்படின்னா சீக்கிரமாக செய்வதற்கு. எங்களுக்கு அது பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதத் நஹீகே. ஸோ ஹமேன் அப்படின்னா எங்களுக்கு, இஸ்கி அப்படின்னா இதில், ஆதத் நஹீகே அப்படின்னா பழக்கம் இல்லை. குழந்தை நேத்திக்கு தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பச்சா கல் பைதா ஹுவாத்தா. ஸோ பிறக்கிறது வந்து பைதா ஹுவாத்தா, கல் அப்படின்னா நேத்து. அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஹித்தோ அதைத்தான் அப்படின்னா எஹித்தோ மே பார் கேக் ரஹாஹூன். பார் அப்படின்னா திரும்ப திரும்ப, கேக் ரஹாஹூன் அப்படின்னா சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கேக் ரஹீஹூன். அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ பக்கடா கையா. ஸோ பக்கட்னா அப்படின்னா வந்து மாட்டிக்கிறது, பிடிபடுறது. ஸோ ஓ பக்கடா கையா அப்படின்னா அவன் மாட்டிக்கிட்டான். இதுவே ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஓ பக்கடா கையி அப்படின்னு சொல்லணும். வரேன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே ஏத்தோ நகி கஹாத்தா. நான் சொல்லவில்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு நகி கஹாத்தா கி மே ஆவுங்கா. நான் வருவேன் அப்படின்னா மே ஆவுங்கா. ஸோ மெயின்னே ஏத்தோ நகி கஹாத்தா கி மே ஆவுங்கா. இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே ஆவுங்கின்னு சொல்லணும். நீ சொல்லியிருந்தா வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஒருவேளை நீ சொல்லியிருந்தா, அகர் தும்னே முஜே பத்தாயா ஹோத்தா, சொல்லியிருந்தால் அப்படின்னா பத்தாயா ஹோத்தா தோ மே கபி நஹி ஆத்தா, நான் வந்திருக்கவே மாட்டேன். கபி நஹி ஆத்தா. இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே கபி நஹி ஆத்தி அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யா.